நடிகை த்ரிஷா குறித்து அவதூறாக பேசிய அதிமுக முன்னாள் நிர்வாகிக்கு நடிகை த்ரிஷா நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். அதில் 24 மணி நேரத்திலும் மன்னிப்பு கேட்க வேண்டும், இல்லையெனில் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன் என குறிப்பிட்டிருக்கிறார். 2017ஆம் ஆண்டில் அதிமுகவில் பிளவு ஏற்பட்ட போது அக்கட்சியின் எம்எல்ஏக்கள் அணி மாறாமல் இருக்க கூவத்தூர் விடுதியில் தங்க வைக்கப்பட்டனர். இது தொடர்பாக முன்னாள் அதிமுக நிர்வாகி ஏவி ராஜு என்பவர் ஒரு வீடியோவில் பேசியிருந்தார். அதில் நடிகை த்ரிஷா மற்றும் நடிகர் கருணாஸ் குறித்து அவதூறாக பேசியிருந்தார். அந்த வீடியோ சமூக வலைதளத்தில் பரவி சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கிறது. இதற்கு திரையுலகத்தைச் சேர்ந்த பலரும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். நடிகர் கருணாஸ் சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் தன்னை பற்றியும் த்ரிஷா பற்றியும் உண்மைக்கு புறம்பான செய்தி வெளியிட்ட ராஜு மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் அளித்திருந்தார். நடிகை த்ரிஷாவும் சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுப்பேன் எனவும் தெரிவித்திருந்தார். இந்த சூழலில் ராஜு மன்னிப்பு கேட்க வேண்டும், வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். த்ரிஷா அதில் தன்னை பற்றி அவதூறாக பேசிய அதிமுக முன்னாள் நிர்வாகி ஏவி ராஜு இந்த நோட்டீஸ் கிடைக்கப்பெற்ற 24 மணி நேரத்தில் பொதுவெளியில் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டு பத்திரிகை ஊடகங்கள், யூடியூப் சேனல்கள் மூலம் வீடியோ வெளியிட வேண்டும். மேலும் ஏற்கனவே வெளியான அவதூறு வீடியோக்களை அனைத்து தளங்களிலும் இருந்து நீக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மன்னிப்பு கேட்காவிட்டால் சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக இந்த வீடியோ பற்றி விளக்கம் அளித்த ராஜு, நடிகை த்ரிஷா குறித்து திரித்து வெளியிடப்பட்டுள்ளது. நான் த்ரிஷா குறித்து பேச அவ்வளவு பெரிய ஆள் இல்லை. த்ரிஷாவை நான் சொல்லவில்லை. த்ரிஷா உள்ளிட்ட சினிமா துறையினரிடம் மன்னிப்பு கோருகிறேன் என கூறியது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது.